ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில எங்கள் மேலே உங்களுடைய அருமையான வல்லமையுள்ள அபிஷேகம் எங்களுக்குள் வரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். உலகில் உள்ள எல்லா ஜனங்களும் ஜெபிக்கணும். தேசத்துடைய ஜனங்கள் ஜெபிக்கணும். சபை மக்கள் ஜெபிக்கணும். ஊழியர்கள் ஜெபிக்கணும். விசுவாசிகள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை எல்லாருக்கும் பார்க்கணும், அனுபவிக்கணும். ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய தூய ஆவியை எங்கள் மேல் வைப்பீராக ஆண்டவரே. அப்போஸ்தலர் 2:4 சொல்லப்பட்டது போல அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே. ஆமென் ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவின் வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவின் கனிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்தாவியின் இருந்த வசனங்களை ஆண்டவர் உணர்த்தும்படியாக ஜெபிப்போம். என்னுடைய ஊழியம் பரிசுத்த ஆவியார் நடத்துகிறபடி ஊழியமாய் மாறட்டும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவி நமக்கு உண்டு, இன்னும் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் வேணும். ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்படி தூய ஆவிய எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. இன்னும் ஊற்றும். எலியாவை பார்த்து ஜெபம் பண்ணாரு, நீ பரலோக ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வேலை வரும்போது எனக்கு உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் வேணும்னு சொல்லி 2 மடங்கு வேணும்னு சொல்லி கேட்டார். இன்றைக்கு நம்ம 2 மடங்கு மட்டும் இல்லை, இனி ஏராளம். நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவரை சுற்றி திரிந்தார். நமக்குரிய பெரிய வேலை ஆண்டு தந்துக்கார். சுற்றி திரியணும். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரம்பி நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லா ரட்சிப்புகளை வழி நடத்தணும். அந்த மகாபெரிய பலன், அந்த மகாபெரிய பலன் வேணும் ஆண்டவரே. சிம்சோனை பற்றி சொன்னாங்க, உங்களுடைய மகாபெரிய பலன் எங்கேருந்து வந்துச்சு? அந்த வளர்ப்பு சரியாக இருந்துச்சு வந்துச்சு. அதே போல் நம்ம எல்லாரும் ஆண்டுடைய கரத்தில் அடங்கியிருந்து சேவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். பரிசுத்த ஆவி ஊற்றுங்க ஆண்டவரே. பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு வேணும். நாங்கள் செய்கிற ஊழியம் இன்னும் விசேஷமான ஊழியமாய் மாறணும் ஐயா. எங்களுடைய ஊழியத்தில் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஆண்டுடைய வல்லமை இறங்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே. பாரதம் நம் இயேசுவை அறியட்டுமே. உலக வாழ்க்கை முழுகியதே சீக்கிரம் கடந்திடும். உலக மீட்பர் இயேசுவை சமீபமே. தேசம் அழியுது பார், இயேசு வரப்போகிறார். தேசம் அழியுது பார், இயேசு வரப்போகிறார். கன்னியாகுமரி முதல் பாரத தேசம் இயேசுவை அறியட்டுமே. கண்ணீரோடு ஜெபித்திடுவோம், இதயத்தை ஊற்றிடுவோம். தியாகத்தோடு செயல்படுவோம், உள்ளத்தை கொடுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ்வை அர்ப்பணிப்போம்.
இயேசு கிறிஸ்துவுக்கா கன்னியாகுமரி முதல் பாரத தேசம் இயேசுவை பாரதம் பாரதம் இயேசுவை அறியட்டுமே பாரதம் சில ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க உட்காருங்க, தயவுசெய்து உட்காருங்க. சில ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க முன்னால் நம்மளை ஆண்டவருடைய கையில் முழுமையாக அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை உம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி எங்களை வழி நடத்தும், உம்முடைய சித்தப்படி எங்களை வழி நடத்தும். 69வது வருஷம் 70வது வருஷத்தில் ஆண்டவரை நான் பாளையங்கோட்டையில் ஏற்றுக்கொள்ளும்போது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு போவாங்க, என்னையும் கூப்பிட்டு போவாங்க. அந்த ஊழியத்துக்கு அந்த எந்த ஊரில் போய் ஊழியம் செய்யணுமோ அந்த ஊர் பக்கத்தில் அதுக்கு முன்னால் கொஞ்சம் நிழல் உள்ள இடங்களில் எல்லோரும் வட்டமாக நின்று என்ன செய்வாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ என்ன பாட்டு படிப்பாங்கன்னு கேட்டால், தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே இந்த பாடலை முழுசும் பாடிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த கிராமத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு கொடுக்குறாரு. முதல் முறையாக பாடின பாடலில் இதுவும் ஒரு பாடல், தந்தேன் என்னை இயேசுவே. ஆண்டவர் நடத்தியிருக்காரு, நீங்களும் உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்க, உங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லாரையும் நடத்த போகிறாரு. இந்த பாடல் ஒரு 2 கவி பாடி பொதுவான சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரம் உமக்கே தந்தேன் என்னை இயேசுவே உமக்கே உந்தனுக்கே ஊழியம் செய்ய தந்தேன் என்னை ஆகியாரோடு ஊழியம் செய்ய தந்தேன் என்னை ஆகியாரோடு தந்தேன் ஒன்றுமில்லை நானையா மறந்தே ஒன்றும் செய்ய நானையா மறந்தே ஒன்றும் செய்ய அன்பு சிசர் அழிதாவியா இன்றே ஆடி என்னை நிரப்போ ஒவ்வொரு நேரமும் ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு வரக்கூடிய நேரங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். ஒப்பு கொடுத்தப்பட்ட பிறகு நிறைய கிருபைகளை ஆண்டவனுக்கு தருவார், நிறைய இரக்கங்களை கட்டளையிடுவார், நிறைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். குறிப்பாக சொல்ல போனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் அதிகமாக பெற்றுக்கொள்ளணும். அதுக்காக நம்ம எல்லோரும் ஜெபிக்க வந்திருக்கிறோம், பாடலை பாடியிருக்கிறோம், ஒப்பு கொடுத்துருக்குறோம். கர்த்தர் நம்ம வித்தியாசமாக நடத்துவார். நாம் நினைக்கிறபடி அல்ல, நாம் திட்டமிட்டது போலலாம் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் நடத்துவார். நான் வியாபாரம் பார்த்தேன் கொஞ்ச நாள். வியாபாரத்துக்கு எனக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. கொஞ்ச நாள் கடை வச்சுருந்தேன். இன்னும் என்னென்ன வேலைகள் உண்டோ எல்லாம் செய்ய முயற்சி பண்ணி பார்த்தேன். இதெல்லாம் ஆண்டோடைய சித்தத்துக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டதாக தெரிஞ்சிச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, உடனே நான் அந்த எல்கை விட்டே வெளியே கொண்டு போகிறேன்ட்டார். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்கை விட்டு வெளியேற்றி நாகப்பட்டினம் பக்கத்தில் தரங்கம்பாடி என்று சொல்லுகிற இடத்துல டிஎல்சி சபையில் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்க ஆண்டு உதவி செய்தார்.
அங்கே போன உடனே நீங்கள் எந்த சபைன்னு கேட்டாங்க, சிஎஸ்ஐ. எல்லோரும் திரும்பி திரும்பி ஒரு மாதிரி பார்த்தாங்க. நாங்கள் ஏஎல்சி எத்தனை பேரும் முயற்சி பண்ண கிடைக்கல, டிஎல்சியில் முயற்சி பண்ண கிடைக்கல, சிஎஸ்சிக்கு எப்படி கொடுப்பாங்க? என் தேவனால் கூடும். அல்லேலூயா. அன்றைக்கி அந்த இன்டர்வியூக்கு போயிருக்கும்போது ஒரு காரியம் நடந்துச்சு. அந்த ஹாலில் மேலே இன்டர்வியூ ஹாலில் கீழே அங்கே இருந்தோம். அங்கே ஒவ்வொருத்தருக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. அழகான முறையில் எல்லோரும் பதிலளிக்காங்க. எனக்கு என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண போகிறான்னு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு காரியம் மனசில் இருந்துச்சு, பாட்டு படிக்க சொன்னால் கட்டாயம் செஞ்சிடணும் அப்படிக்கணும். அப்போ பாட்டை கண்டுபிடிக்கணும்ல, பாட்டு இடையில நின்றக்கூடாது. உம்மை போல் யார் உண்டு எந்த நீ சொன்னாது அந்த பாடல். அந்த நாட்களில் நான் படித்த பாடலை இது ஒரு பாடல். அந்த பாட்டையும் வெளியே இருந்து ஒரு கவி பாடிச்சுட்டு மேலே இன்றைக்கு என் டைமுக்கு போனேன். யார் வாயிலிருந்து பாட்டுன்னு வந்துச்சு, பாட்டுன்னு மாதிரி இருந்துச்சு. உம்மை போல் யார் உண்டு எந்த இந்த பாதலத்தில். இந்த பாடலும் நிறைய கவி இருக்குது. எல்லோரும் வீட்டில் போய் நல்லா பாடுங்க. நம்ம செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்குது. நம்ம ஆரோக்கியமடைய வேண்டிய காரியங்கள், அற்புதம் செய்ய வேண்டிய காரியங்கள், அற்புதம் நமக்கு கிடைக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது. ஆக ஆயத்தப்படுவோம். இப்படியே ஒவ்வொரு விதமாக நடத்துகிறாரு. அதுக்காகத்தான் சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒரு விதமாக நடத்தி அவருடைய சித்தத்தின்படி கடைசியில் எனக்கு செய்ய வேண்டிய எல்லா சலுகையும் ஆண்டு செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவருக்காக ஓடணும், அவ்வளோதான். மிச்சம் மீதி எனக்கு எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. போதும், மன நிறைவோடு இருக்கேன். போதும் ஆண்டவரே, எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும் போதும், நன்றி. இனிமேல் நாங்கள் உங்களுக்காக ஊழியம் செய்யணும்னு சொல்லி அந்த அர்ப்பணிப்பை கொஞ்சம் ஆழப்படுத்தியிருக்கோம். நீங்களும் உங்களை